ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 20/8/2024 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 4ஆம் நாள். தட்சிணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை மேல்நோக்கு நாள். காயத்ரி ஜெபம் உலக கொசு ஒழிப்பு தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். சிம்ம லக்னம், இருப்பு 4 நாழிகை 44 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 5 நிமிடத்திற்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1 மணி 9 நிமிடங்கள் வரை பௌர்ணமி, அதன் பின்பு இரவு 11 மணி வரை பிரதமை, அதன் பின்பு திவிதியை. நட்சத்திரம் இன்று காலை 7:50 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். நாமயோகம் இன்று அதிகாலை 3 மணி 5 நிமிடங்கள் வரை சோபனம், அதன் பின்பு அதிகண்டம். கரணம் இன்று அதிகாலை 1 மணி 9 நிமிடங்கள் வரை பவம், அதன் பின்பு பிற்பகல் 12 மணி 5 நிமிடங்கள் வரை பாலவம், அதன் பின்பு இரவு 11 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 7:50 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு மந்த யோகம், அதாவது யோகம் நன்றாக இல்லை. சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 7:50 மணி வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறனால வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். அதே சமயம் நவகிரகங்களில் உள்ள பிராத்துர்காரகராகிய செவ்வாய் பகவான வழிபாடு பண்ண ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நம்ம வீட்டில் நடக்கும். அதே மாதிரி சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். அதே சமயம் இன்னைக்கு காயத்ரி ஜபம், அதனால இன்னைக்கு 1008 தடவை காயத்ரி மந்திரம் சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அட்லீஸ்ட் 108 தடவையாவது சொல்லுங்க, சரியா? அது ரொம்ப நல்லது. இந்த காயத்ரி மாதா உங்களுக்கு சகல விதங்களிலும் உறுதுணையாக இருப்பாள், அருள் புரிவாள். அதனால இந்த காயத்ரி ஜபத்தன்னைக்கு காயத்ரி மகாமந்திரம் சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு மற்றும் செவ்வாய், கடகராசியில் புதன், சிம்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் சூரியன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி மற்றும் சந்திரன், மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். மேஷராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்கும் தெரியுமா? வருமான வாய்ப்புகள் உண்டாகும் நாள். அற்புதங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி அடைகிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வருமானம் இருக்கு, அதை உபயோகப்படுத்திக்கோங்க. நிதி நிலைமை சூப்பர். கணவன் மனைவி ஒற்றுமை அதை விட ரொம்ப அந்யோன்யம் ஜாஸ்தியா இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் லாபகரமான போக்கு தென்படும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் கணவன் வீட்டாரிடம் அக்கம்பக்கத்து வீட்டாரிடம் நல்ல பெயர் பெறுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு இது பொன்னான நாள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து ஹயக்ரீவரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான்.
காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்கும் தெரியுமா? பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள். கண்டிப்பா இன்னைக்கு நிறைய உங்களுக்கு வேலைகள் ஒன்று மாத்தி ஒன்று வந்து கொண்டே இருக்கும். ஆனா அதெல்லாம் நீங்க அற்புதமா சிரமேற்கொண்டு எல்லாத்தையும் அழகா செய்வீங்க. உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நிதி நிலைமை பரவாயில்லைங்க. இன்னைக்கு கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பரவாயில்ல. உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட பவர் என்னங்கிறத காமிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் அதிரடி திருப்பங்கள் நிகழும். கொடுக்கல் வாங்கலில் எந்தவித குழப்பமும் இல்லை. உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி அடைவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகமாகும். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு முக்கிய முன்னேற்பாடுகளை செய்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரியம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்கும் தெரியுமா? மனதில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்கும் நாள். அற்புதங்க. ஒரு 2 நாளாவே உங்களை பார்க்கவே சகிக்கல. ஏன் அப்படின்னா ரொம்ப சங்கடங்கள், உங்களுக்கு பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், மன கிளேசங்கள் ஆக இந்த 2 நாளா உங்களை போட்டு வாட்டி வதச்ச சந்திராஷ்டமா விலகிடுச்சுங்க. அதனால இன்னுமே இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பாதை தென்படும். நிதி நிலைமை கண்டிப்பா இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமையும் பலப்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். உத்தியோகத்தில் உங்களது கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். கொடுக்கல் வாங்கல் அற்புதமான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்கும் தெரியுமா? எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். என்ன சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்க ராசிக்கு. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பேசுற வார்த்தைகள் கனிவா இருக்கணுமே தவிர கடுமை கூடாது. உடம்புல சில சமயம் அப்படித்தான் இருக்கும். ஏதாவது ஒன்று பேசணும்னு தோணும், ஆனா பேசிடக்கூடாது. புரியுறதா? யோசிச்சு பேசுறது நல்லது. அதே மாதிரி வாகன பயணம் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க எச்சரிக்கையா தான் போகணும். நான் ஓரமா தான் போனேன், அவன் தான் வந்து இடிச்சிட்டான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சாதாரணமா போகணும், சாதாரணமா கவனமா இருக்கணும். புரியுறதா? நிதி நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தாங்க. கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்குங்கிறதுனால பேசுற வார்த்தைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் அனுசரணையா போறது நல்லதுங்க. உத்தியோகத்துல வீண் மனக்குழப்பம் வந்து சேரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக சில பிரச்சனைகள் எழலாம். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் அச்சம் தோன்றும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் குழப்பமான சூழ்நிலைகளில் காண்பார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வகையில் சில செலவுகள் ஏற்படலாம்.
அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்கும் தெரியுமா? அற்புதங்க. சொல்லும் போதே எனக்கே சந்தோஷம் வருதுன்னா அனுபவிக்க போற உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும். கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். அற்புதங்க. இன்னைக்கு தாக்கு தாக்கு போட்டு தாக்கு, அப்படிதான் இருக்கணும். புரியுறதா? நிதி நிலைமை இன்னைக்கு அருமையா இருக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு விட்டா எப்பன்னு தெரியாது, அதனால என்ஜாய் பண்ணிடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக விண்ணப்பித்திருந்த சில கடன் உதவிகள் இன்றைய தினம் உங்கள் கைக்கு வந்து சேரலாம். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்வதால் புதிய முதலீடுகளை துணிந்து செய்து வெற்றி அடைவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் அலுவலகத்தில். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வகையில் சில நன்மைகளை இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்கும் தெரியுமா? ஆற்றலுடன் செயல்படக்கூடிய நாள். அற்புதங்க. சாதாரணமாவே நீங்க ரொம்ப அழகா வேலை செய்யக்கூடிய ஆளுங்க. அதுவும் இந்த குரு பகவானோட பார்வை 7ஆம் பார்வை நேர உங்களோட ராசியில விழருது. அதனால உங்களுக்கு சாதாரணமாவே கொஞ்சம் சந்தோஷமான சூழ்நிலை தான் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கக்கூடியது சந்தோஷம். நிதி நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, கையை கடிக்காது. கணவன் மனைவி அப்படின்னா ஒற்றுமை ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்காக பரிந்து கொண்டு பேசுவார்கள். உத்தியோகத்துல உங்களது கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வகையில் நன்மைகள் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தக்ஷாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்கும் தெரியுமா? குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். அற்புதங்க. குழந்தைகள் நம்ம பேச்ச கேட்கலையே, இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அது இன்னைக்கு மாறுங்க. குழந்தைங்க உங்களோட பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நிதி நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை, பெரிய அளவுல பாதிப்புகள் இராது. கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது அதிக அக்கறை காட்டுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும்.
குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை அடைவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்கும் தெரியுமா? சொத்து சேர்க்கை உண்டாகும் நாள். அற்புதங்க. சிலருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். சிலருக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். நீண்ட நாள் குழப்பங்கள் தீரும். நிதி நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்க தொட்டு தானங்க சொத்து வாங்க முடியும். காசே இல்லாம போய் சொத்து வாங்க முடியுமா? அந்த மாதிரி தான் எல்லாருமே வாங்கிடுவாங்க. ஆக இன்னைக்கு உங்களுக்கு வருமான வாய்ப்புகள் ஓரளவுக்கு அனுகூலமா இருக்குங்க. கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படுவதால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை அடைவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்கும் தெரியுமா? மனதில் தைரியம் அதிகரிக்கும் நாள். அற்புதங்க. ரொம்ப அப்படியே ஒவ்வொரு வேலையும் இந்த வேலையை என்ன விட்டா யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். அது அழகா செஞ்சு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும். நிதி நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அற்புதமா இருக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமையும் ரொம்ப சிறப்பா இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் தைரியம் உண்டாகும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடன் பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை அடைவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவது உங்கள் மனதிற்கு ஆறுதலை அளிக்கும். அரசியல்வாதிகளுக்கு மேடை பேச்சுக்களில் அருமையாக பேசுவதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்கும் தெரியுமா? மகிழ்ச்சியுடன் செயல்படக்கூடிய நாள். அற்புதங்க. 2 நாளா அலைச்சல், திரிச்சல், கொடைச்சல், கொமச்சல், அப்பப்பப்பப்பா முடியலடா சாமி. அப்படி இருந்த உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நியூஸ்லாம் கிடைக்கும். அதனால உங்களுக்கு மனசுல மகிழ்ச்சி கண்டிப்பா வந்து சேரும். நிதி நிலைமை இன்னைக்கு எதிர்பார்க்கிறபடி உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அந்யோன்யம் கூடும். குடும்ப உறுப்பினர்கள் பக்கபலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் கேட்டிருந்த உதவிகள் இன்றைய தினம் அருமையாக வந்து சேரும்.
கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்வதால் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வகையில் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்கும் தெரியுமா? குழப்பங்கள் அதிகரிக்கும் நாள். ராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கார். அதனால தான் ஏற்கனவே சனீஸ்வர பகவான் அங்க இருக்கார். சனி பகவான் சந்திர பகவான் சேர்க்கை கேட்கவா வேணும்? கண்டிப்பா மனசுல ஒரு குழப்பம் இருக்கும். எந்த ஒரு வேலையும் நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு அசதி வந்து சேரும். இருந்தாலும் நீங்க யோசிச்சு இந்த வேலையை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு எடுங்க, அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நிதி நிலைமை இன்னைக்கு வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தாங்க. கணவன் மனைவிக்கிடையே சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமான வரை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களின் மீது கோபம் வேண்டாம். உத்தியோகத்தில் அலைச்சல் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக சில குழப்பங்கள் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வகையில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமான வரை அனுசரித்து செல்வது நல்லது. அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவது மிகவும் உச்சிதம். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்கும் தெரியுமா? விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் நாள். அற்புதங்க, என்ஜாய் பண்ணுங்க சுவாமி. என்ன, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், அதனால ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு மனைவியை அழைச்சிக்கிட்டு, அதாவது வாழ்க்கை துணை அழைச்சிக்கிட்டு அழகா சூப்பரா வெளியில சுத்திட்டு வாங்க. நிதி நிலைமை இன்னைக்கு ஓரளவுக்கு அனுசரணையா இருந்தாலும் செலவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து டான்ஸ் ஆடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பாராத ஒரு செலவு காத்திருக்கிறது. குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வகையில் சில செலவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.